தேவன் நம்மை நோக்கி ஒரு நல்ல வார்த்தையை பேசுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் சொன்னார்னா அது என்னது? ஆசீர்வாதம். ஆதியாகமம் 1:20 பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருக கடவுது என்றும் சொன்னார். ஆசீர்வாதம்னா சொல்றது, பெருக கடவுது, விருத்தி அடைய கடவுது, திரளாய் உண்டாக கடவுது என்று முற்போக்கான காரியங்களே சொல்லுவது. பிற்போக்கள் அல்ல. பெருக கடவுது, பழுக கடவுது, விருத்தியாய கடவுது என்று சொன்னோம்னா என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பராக்குங்கிற வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் ஈலோகியான வார்த்தை. ஈலோகியா, ஈலோகியானா ஸ்பீக் வெல்னு அர்த்தம். நல்லதை பேசு. தேவன் நம்மை நோக்கி ஒரு நல்ல வார்த்தையை பேசுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் சொன்னார்னா அது என்னது? ஆசீர்வாதம். கோடி பணத்தை பார்க்கலாம் அது ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில் நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், உங்களை ப்ளஸ் பண்ண விரும்புகிறேன்னா மனதில் என்ன இருக்கும்? 1 லட்சம் கொண்டு வருவாரோ அப்படி தான் நினைப்போம். பணத்தை பார்க்கலும் எது பெருசுன்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள், அதான் பெருசு. அப்புறம் மனுஷனை படைக்கிறார். 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. உண்டாக்குவதற்கு முன்பாக பேசினார். மனுஷனை உண்டாக்க போறதை பேசினார். மனுஷன் எப்படி உண்டானா? ரியல் மனுஷன் எப்படி உண்டானா? பேசி உண்டானா. சரீரம் தான் கையில் உருவாக்கப்பட்டுச்சு. ரியல் மனுஷன், ஆவி மனுஷன் எப்படி உண்டானா? பேசி தான் உண்டானா. பேசினார். சரீரத்தை தான் மண்ணில் வச்சினார். அவனை பேசினார். பேசி உருவாக்கி நீ பழுகி பெருகி பூமி நிரப்பி கீழ்ப்பிடித்து அதை ஆண்டு கொள்ளுங்க என்று சொல்லி ஆசீர்வதித்தான் இருக்கு. சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 2ஆம் அதிகாரம் 2:1 இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியினால் 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்து அதை 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை செப்பரேட் பண்ணார், பரிசுத்தப்படுத்தினார். சனிக்கிழமை பரிசுத்தமான நாள் அன்னைக்கு. ஏன்னா 6 நாளில் முடிச்சு 7ஆவது நாளில் ரெஸ்ட் எடுக்கிறார். எந்த விதத்தில் அது செப்பரேட் பண்ணப்பட்ட நாள்? ஏன் அது செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு? அது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை பார்க்கலாம், சனிக்கிழமை என்ன வித்தியாசம்? அன்னைக்கு வெயில் அடிக்காதா? அன்னைக்கு இயற்கை மாறிடுமா? ஏன்? அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். அவ்வளவுதான். கர்த்தர் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுகிறார், கர்த்தர் நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்துறார் என்றால் நம்ம மேல வார்த்தையை சொல்லி பரிசுத்தப்படுத்துறார். ஒரு நாள் பரிசுத்தமான நாள். ஏன்? அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், அதனால அது பரிசுத்தமான நாள். வேதம் சொல்லுகிறது யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வசனம், ஒவ்வொரு வசனமும் என்ன? ஆசீர்வாதம். நம்மை கர்த்தர் எப்படி பரிசுத்தப்படுத்துறார், எப்படி வேறு பிரிக்கிறார், எப்படி செட்டப்பார் பண்றார் என்றால் நம்ம மேல வார்த்தையை பேசுறார். வியாதியிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தணும். என்ன செய்யணும்? கர்த்தர் சுகத்துக்கேற்ற வார்த்தையை பேசுறார். தரித்திரத்திலிருந்து செழிப்பு கொண்டு வரணும். எப்படி பரிசுத்தப்படுத்துறார்? வார்த்தை கொண்டு பரிசுத்தப்படுத்துறார்.
வார்த்தை பேசப்படும் போது திறந்த இருதயத்தோடு வார்த்தைக்கு நான் திறந்து கொடுக்குறேன், அதுக்கு நான் எஸ் சொல்கிறேன், ஆமேன்னு சொல்கிறேன்னா என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துது, என் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்து, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துது. சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் எல்லாவற்றை பார்க்கலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மைமைப்படுத்தியிருக்கிறான்னு இருக்கு. வார்த்தையை கேட்குற விதம் வேற மாதிரி கேட்கணும், வார்த்தையை சிந்திக்கிற விதம் வேற மாதிரி இருக்கணும். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஆசீர்வாதம்.